அப்பாவாக ஆவது எளிது, அப்பாவாக வாழ்வது கடிது. இதை பிள்ளைகள் உணரும் முன் அப்பா இறப்பது கொடிதிலும் கொடிது. இதை வாழ்நாள் நெடுகிலும் உணரா பிள்ளை பிறத்தலில் பிறவாமையே நன்று. நம் எல்லோருக்குமான கடவுள் கோவிலில் இருக்க நல்ல அப்பாக்களின் கடவுள்கள் பிள்ளைகளே என்று பிள்ளைகள் பெற்றோர்களான பின்பே தெரிந்து கொள்கிறார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பன் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தையின் சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னுயிர் அணுவில் வரம் உன்னுயிர் அல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகல் அல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டேன். சரணத்தில் சொல்லுவாங்க, கண்டிப்பிலும் தண்டிப்பிலும் கொதித்திடும் உன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் தவிப்பிலும் உன்முகம், அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சொல், வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம், நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இந்த படத்தின் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள். இந்த படத்துக்கு இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இந்த பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் தேன் குரலும் விஜய் யேசுதாஸ் அவர்கள். இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்ல நான் கொஞ்சம் கூடுதலான நேரத்தை தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பொருள் நிறைஞ்ச இந்த பாடலுக்கு வார்த்தைகளை எந்த மாதிரியான வார்த்தைகளை கையாண்டா சரியாக இருக்கும்னு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கண்டாகி போச்சு. ஆனால் நான் உணர்ந்ததை என்னால் முழுமையாக சொல்ல முடியல. அப்படித்தான் கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் உணர்ந்ததை இந்த பாடலில் கண்டிப்பாக எழுதியிருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அவருடைய கற்பனை வளத்தை நான் எடை போடலை, அவரின் வாழ்வியல் அனுபவங்களை அணுகி பார்த்ததால இந்த வாழ்வெனும் பெருவெளியில் கடவுள் போட்டு தந்த சாலைக்கு முன் அப்பா போட்டு தந்த பாதை தான் நம் எல்லோர் வாழ்விலும் முன்னிற்கிறது. நம் எல்லோருக்குமான கடவுள் கோவிலில் இருக்க நல்ல அப்பாக்களின் கடவுள்கள் பிள்ளைகளே என்று பிள்ளைகள் பெற்றோர்களான பின்பே தெரிந்து கொள்கிறார்கள். நம் நெஞ்சுக்குள் அமர்ந்திருக்கும் உணர்வுகளின் செருக்குகளை கட்டுரைகளின் மூலமாகவும் கவிதைகளின் மூலமாகவும் பாடல்களின் மூலமாகவும் உருவத்தில் கரடுமுரடாகவும் உள்ளத்தில் மென்மையாக நம் ஆழ்மனதிற்குள் அமர்ந்திருக்கும் நம் அப்பாக்களை நம் கண்முன்னே திரையிட்டு காட்டும் வல்லமை படைத்த கவியாகவே கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் எனது நெஞ்சுக்குள் இழையோடி கொண்டிருக்கிறார். எனக்கு இதை கொடு என்று நாம் வேண்டி எப்பவாவது கொடுத்தால் அதன் பெயர் தெய்வம். நமக்கு எது வேண்டுமோ அதை வேண்டி வேண்டி நமக்கு கொடுத்தால் அதுதான் நல்ல அப்பா. அதனால்தான் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. பிறக்கும் போதே அழுது கொண்டே பிறக்கும் உயிரின் தொகுப்பு தானே நாம் எல்லாம். அப்பா மட்டும் ஏன் அழுவதில்லை? அப்பாவும் அழுது கொண்டு தான் இருக்கிறார் நமக்கு தெரியாமல். அதனால தான் அப்பாவுக்கு அழ தெரியாதுனோ அப்பாவுக்கு கண்ணீர் வராதுனோ கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் சொல்லலை. தகப்பனின் கண்ணீரை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தகப்பனின் கண்ணீரை கண்டு வரும். இந்த மண்ணில் ஒரு வழக்கம் இருக்கு, பாட்டன் சொத்து பேரனுக்கு. இவர் சொல்றாரு பாட்டி சொத்தும் பேரனுக்கு. கிபியில் இவர் இந்த பாடலை எழுத சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த வரியை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நமது தமிழ் மூதாட்டி அவ்வை. நம் பாட்டியிடமிருந்து இவர் எடுத்துக்கொண்ட சொத்து தமிழ் சொத்து. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை எனும் சொல்லை இவர் நமது பாட்டியிடமிருந்தே எடுத்துக்கொண்டார். எளிமையாக சொல்லணும்னா விஞ்ஞான உலகம் இது போன்ற வார்த்தைகளின் உண்மை பொருளை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. என்னுயிர் அணுவில் வரம் உன்னுயிர் அல்லவா, நான் மண்ணில் வந்த உன்னகல் அல்லவா. எங்கள் அப்பாவை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு எந்த மாதிரியான வார்த்தைகளில் சொன்னான், ஆமாங்க இவங்க அப்பாவை இவன் மிக துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டான், இந்த உலகம் ஏற்றுக்கும் அந்த வார்த்தையை கவிதையாக மாற்றி மெட்டுக்குள்ள மிக துல்லியமாக சொல்லியிருக்காங்க. காயங்கள் கண்ட பின்பே இல்லை. வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும், மனவலி இருந்தாலும், உடல் வலி இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், ஏக்கத்தோடு பிள்ளைகள் இருக்குமே வீடு வரும்போது நொறுக்கு தீனியுடன் வரும் சாமிகளே அப்பாக்கள். காயங்களும் வலிகளும் திடீரென்று நம்மேல் விழும்போது தான் நமக்கு தெரியாமல் அப்பா சுமந்த மலையின் கணம் நமக்கு தெரிய வருகிறது. நம்மை சுமக்கவில்லை என்றாலும் யாருக்கும் தெரியாமல் நம்மை சுமந்து கொண்டே இருக்கும் சுமை தாங்கி அப்பா.
எத்தனையோ மரபுகளை மறந்த நம் தமிழ்குடி இந்த மரபையும் சேர்த்தே துளைத்து விட்டோம். நம் ஊர் எல்லைகளில் சுமை தாங்கி கல்லை பார்த்திருப்போம். சுமை தாங்கி கல் எதற்காக வைக்கப்படுகிறது தெரியுமா? நிறை மாத கர்ப்பிணி வயிற்றில் சுமையுடன் இறந்து போனால் அந்த குடும்பம் ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பமாக இருந்தால் அந்த ஊர் எல்லையில் சுமை தாங்கி கல் வைப்பது வழக்கம். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு எல்லா வீட்டிலும் சுமை தூக்கும் வண்டியோ நம்மை சுமந்து செல்லும் வண்டியோ கிடையாது. வசதி படைத்தவர் வீட்டில் மாட்டு வண்டி, பெரும் வசதி படைத்தவர் வீட்டில் குதிரை வண்டி இருக்கும். பெரும்பான்மையான மக்கள் தங்களது சுமைகளை தோல் மீதும் தலை மீதும் தான் ஊர் விட்டு ஊர் தூக்கி போவாங்க. இவர்களுக்கு சுமை தாங்கி கல் பெரும் உதவியாக இருக்கும். எப்படின்னா, அப்படியே தன் சுமையை சுமை தாங்கி கல் மீது வைத்து அப்படியே தூக்கவும் செய்யலாம். இல்லைன்னா எதிரில் வரும் ஒருவரை இதை கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்களான்னு கேட்கணும். அப்படியே இறக்கி வச்சுட்டு அவர் போயிட்டார்னாலும் வேற யாராவது இந்த பக்கம் வருவாங்களான்னு காத்திருந்து தூக்கி விட சொல்லணும். முன்பு காலத்தில் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும் சுமை தாங்கி கல் போல இன்று வரையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் சுமை தாங்கி அப்பா. இதை நிறைய அப்பாக்களுக்கு நல்லாவே தெரியும். பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாக்கள் பக்கத்திலே இருந்து உனக்கு உடம்பு என்ன பண்ணுது, உனக்கு வாய்க்கு என்ன பிடிக்குது சொல்லு தங்கம், அம்மா செஞ்சு தரேன்னு சொல்றதுல துவங்கி காய்ச்சல் அடிச்சா தண்ணி வச்சு உடம்ப தொடச்சி விடுறது, சின்ன நெத்திக்கு சின்ன துணியை வெட்டி மஞ்சள் தண்ணியில் அதை நினச்சி நல்லா பிழிஞ்சு நெத்தியில் பத்து போடுறதாகட்டும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம கையில் காப்பு கட்டி, கடவுளே என் பிள்ளைய சீக்கிரம் சரியாக்கிடு, உனக்கு இதை படைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறதாகட்டும், இல்லைன்னா அந்த நோயை எனக்கு கொடுத்துரு, என் பிள்ளைய சரியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதாகட்டும். இந்த மாதிரி அம்மாக்கள் நம்ம பக்கத்திலே இருந்து அன்பை காமிக்கிறதுக்காக அன்பை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தூரத்தில் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது அப்பா. அதற்கு பின் இருக்கும் அப்பாவின் உழைப்பு நமக்கு புரியறதே இல்லை. அம்மா அப்பா கிட்ட வந்து, இங்கே பாருங்க, என்ன நீங்கள் சும்மாவே இருக்கீங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டதும் வேகமாக அம்மாவை பார்த்துக்கிட்டு, உனக்கு தெரியுமா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு வெளியில் போகும் அப்பா, வேலை செய்கிற இடத்துல, தெரிஞ்சவங்க, நண்பர்கள்கிட்ட, டீ கடையில், முதலாளிகிட்ட பேசும்போது நம்மளை பற்றி ஞாபகம் இல்லாமல் தான் இருந்திருப்பாரா? எங்கெங்கே காசு கேட்டிருப்பார். இந்த வேலையை செஞ்சால் தான் பணம் கிடைக்கும்னா அந்த வேலையை எவ்வளோ வேகமாக செஞ்சுருப்பார். சொன்ன பணம் கொடுக்கறதுக்கு முதலாளி கொஞ்சம் தாமதமாச்சுன்னா எவ்வளோ மனப்புழுக்கத்தில் முதலாளி முன்னாடி நின்று இருப்பார். சொன்ன பணத்தை விட கொஞ்சம் குறைவாக கொடுத்தா இந்த பணம் பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணம் கொடுங்க, அடுத்த வேலையில் கழிச்சிக்கலான்னு எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அங்கே கேட்டிருப்பார். எப்படியெல்லாம் முதலாளி முன்னாடி நின்று இருப்பார். அந்த பணத்தை கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுப்பது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த உழைப்பு எப்படி இருக்கும், அப்பாவின் அந்த உழைப்பு எப்படி இருக்கும்னு கவிஞர் நா. முத்துக்குமாருக்கு நல்லாவே தெரிஞ்சதால தான் சரணத்தில் இப்படி எழுத முடிஞ்சிருக்கு. கண்டிப்பிலும் தண்டிப்பிலும் கொதித்திடும் உன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் தவிப்பிலும் உன்முகம். பெரும்பான்மையாக நம்மளை அதிகபட்சம் தூக்கி வச்சுக்கிறது அம்மாவும் அப்பாவும் தான். இதில் ஒவ்வொருத்தரும் நம்மளை தூக்கி வச்சிக்கும் இடத்தை பொறுத்து நமக்கு அனுபவங்கள் மாறுபட்டு கிடைக்கும். அம்மா இடுப்பிலும் தோளிலும் தூக்கி வச்சுக்குவாங்க. அம்மா தூக்கும் உயரம், அம்மாவின் பார்வைக்கு இந்த உலகம் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகளுக்கும். அம்மா இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அம்மா தூக்குற தோளினுடைய உயரத்துக்கு தான் பிள்ளைகளால் பார்க்க முடியும். அம்மா தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அம்மாவினுடைய பார்வைக்கு நிகரான எந்தெந்த கோணத்தில் பார்க்குதோ அந்த கோணத்துல எல்லாம் பிள்ளைகளும் பார்க்கணும். கூட்ட நெரிசலில் தேர் பார்க்கும்போது, திருவிழாக்களில் தோல் மேலே அப்பா தூக்கி வச்சுக்குவார். நமது மார்பு அப்பாவின் தலைக்கு மேல் இருக்கும். அதிலிருந்து அப்பா சொல்லித்தரும் அனுபவம் என்னன்னா, எனக்கு தெரிவதை விட அதிகமாக நீப்பார், இன்னும் முன் எனக்கு தெரியாத எல்லாத்தையும் நீப்பார். அம்மா ஊட்டும் ஒரு கவலம் சோத்துக்காக அப்பா யானையாக மாட்டார். எப்படி தெரியுமா? நம்ம உணவு வாங்க மாட்டோன்னு அடம் முடிச்சோம்னா அப்பா யானை மாதிரி முட்டி போட்டு, அப்போ தான் நமக்கு அப்பா கூட இருக்கிற தைரியத்திலையும் யானை மேலே உண்மையிலேயே உட்கார்ந்த ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு வயசு ஓடுவாங்க.
பெரும்பான்மையான ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாவின் வேர்வை வாசம், அம்மாவின் வேர்வை ஊறிய சேலை வாசம், அம்மாவின் கதகதப்பு ஞாபகத்தில், அப்பாவின் கதகதப்பு ஞாபகத்தில் இருக்காது. அம்பாரியாய் ஏற்றி கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்தது மோர் சுகம். இது அப்பாவின் கதகதப்பில் வாழ்ந்திருந்தால் மட்டுமே புரியும். வீட்டுக்கு போகவே பிடிக்கலடா, அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே கோவமாக இருக்குதுன்னு பெரும்பான்மையாக சில வயசில் எல்லாரும் பேசி நம்ம கேள்விப்பட்டோம். அதையும் ஒரு துல்லியமாக பதிவு செஞ்சுருக்கார். வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா, அப்படி கிடையாது. நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. அப்பாவாக ஆவது எளிது, அப்பாவாக வாழ்வது கடிது. இதை பிள்ளைகள் உணரும் முன் அப்பா இறப்பது கொடிதிலும் கொடிது. இதை வாழ்நாள் நெடுகிலும் உணரா பிள்ளை பிறத்தலில் பிறவாமையன் என்று. வாழ்க்கையில் சில அனுபவங்களை அனுபவிச்ச பிறகு சிரிப்பும் அழுகையும் ஒன்றுதான். இந்த பாடலின் இணைப்பை பின்னூட்டமிடும் இடத்தில் கொடுத்திருக்கிறோம். இந்த பாடலை கேட்டுவிட்டு உங்கள் கருத்தை பின்னூட்டமிடுங்கள். உங்களுக்கு பிடித்த இந்த கவிஞரின் வேறொரு பாடலை நீங்கள் விரும்பினால் அதையும் பின்னூட்டமிடுங்கள். வேறு ஒரு நல்ல தருணத்தில் வேறு ஒரு நல்ல பாடலுடன் ஆக்கூட்டல் திரை காணொளியின் உரிமையாளர் மணியுடன் உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கும் நான் உங்கள் சம்பத் நாகநாத்.